வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். நேற்று நான் பதிவிட்ட ஒரு காணொளியில் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே போர் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டதா என்பதை மையப்படுத்தி ஒரு அச்சத்தோடு ஒரு காணொளி வெளியிட்டிருந்தேன். ஆனால் தற்பொழுது வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு இருக்கிறது. அது என்ன அறிவிப்பு என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. அதுபோல போர் எந்த சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்த செய்திகளையும் நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. இந்த காணொளியில் அது சார்ந்த சில விடயங்களை குறித்து நாம் பேசலாம். நேற்று நடந்த சில செய்திகள் நமக்கு ஒரு அச்சத்தை கொடுத்தன. காரணம், ஈரான் திடீரென்று துபாய் மீது தாக்குதலை நடத்தியது, ஏவுகணை மூலம் தாக்குதலை நடத்தியது. இதில் துபாயில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை நிர்மூலமானது. எனவே மீண்டும் போர் ஏற்பட்டு விடுமா என்கின்ற அச்சம் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்த அந்த வேளையில் அமெரிக்க ஹர்மோஸ் நீரணையை மையப்படுத்தி ஒரு தாக்குதலை எடுத்தது. அதாவது அமெரிக்காவின் போர்க்கப்பல் நடத்திய அந்த தாக்குதலில் ஈரானின் புரட்சிகர அமைப்பை சார்ந்த 7 படகுகள் சிதைக்கப்பட்டன. அந்த படகுகள் சிதைக்கப்பட்டது என்பதை அமெரிக்கா தன்னுடைய அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் அதை பதிவிட்டிருந்தார். அப்படி என்றால் இரு நாடுகளும் தாக்குதலை எடுப்பதற்கான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்பியது. ஈரான் துபாய் மீது தாக்குதல் நடத்திய விடயத்திற்கு பல நாடுகள் கண்டனத்தை தெரிவித்திருந்தன. அமெரிக்கா ஈரானின் புரட்சிகர அமைப்பின் மீது, அந்த படகுகள் மீது நடத்திய தாக்குதலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தன. எதற்காக அமெரிக்கா படகுகள் மீது தாக்குதலை நடத்தியது என்ற கேள்விக்கு நாம் செல்ல வேண்டியதிருக்கிறது. ஈரானை பொறுத்த மட்டில் ஹர்மோஸ் நீரணையை பாதுகாப்பதற்கு சிறு படகுகளில் தங்களுடைய வீரர்களை வைத்து அந்த படகுகளில் ஆயுதங்களை அவர்கள் வைத்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்கிறார்கள். இப்பொழுது ஏதாவது ஒரு கப்பல் தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி ஹர்மோஸ் நீரணையை கடக்க முயற்சிக்கிறது என்ற செய்தி வருகின்ற பொழுது இந்த சிறிய கப்பல்கள் போய் தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுக்கிறது. இதனால் கப்பல்கள் ஹர்மோஸ் நீரணையை தாண்டி செல்ல முடியாத ஒரு சூழல். அதுபோல ஆங்காங்கே கன்னிவெடிகள் புதைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் இந்த கன்னிவெடிகளை அப்புறப்படுத்துவதற்கான களத்தை அமெரிக்கா எடுக்கும் என்று உறுதிப்படுத்தியிருந்தது. ஆனால் அமெரிக்காவின் இராணுவத்தை சார்ந்தவர்கள் தெரிவித்த கருத்து வேறு விதமாக இருந்தது. இந்த கன்னிவெடிகளை நாம் அப்புறப்படுத்த வேண்டுமென்றால் 5 வருடங்கள் இதற்காக நாம் உழைக்க வேண்டியதிருக்கிறது. எனவே அது ஈரானை சார்ந்தவர்களுக்குத்தான் அந்த கன்னிவெடியை எங்கு வைத்திருக்கிறார்கள், அதை எப்படி அகற்றலாம் என்கின்ற விடயம் அவர்களுக்குத்தான் தெரியும். எனவே அது ஈரான் அகற்றினால்தான் அது சிறப்பாக இருக்கும் என்று எடுத்து வைத்தார்கள். அதன் பின்பு இந்த போர் சார்ந்த விடயங்கள் ஒரு பரபரப்பான களத்தில்தான் இருந்து கொண்டு இருந்தன. இந்த சூழலில்தான் தற்பொழுது ட்ரம்ப் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்திருக்கிறார். அப்படி ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி என்ன என்கின்ற பொழுது, ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் என்கின்ற அந்த பக்கத்திலே ஒரு குறிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். அது என்ன குறிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்றால், ஈரானோடு 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த 2 முறை நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையும் பெரும் தோல்வியை தழுவிவிட்டன. தற்பொழுது பாகிஸ்தான் 3வது முறையான பேச்சுவார்த்தைக்கான களங்களை எடுத்துக்கொண்டு அதற்கான முயற்சிகளுக்கு முன்னேற்கின்றது. எனவே தற்பொழுது ஈரானும் அதற்கு இறங்கி வந்து அந்த பேச்சுவார்த்தையில் உடன்படுவதற்கான ஒரு களத்தை அது எடுத்திருக்கிறது. எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சுமூகமான முடிவை எட்டும் என்று ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார். எப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது? ஈரானில் இருந்து யார் பேசிக்கொண்டிருக்கிறார்? அதுபோல அமெரிக்காவில் இருந்து ஈரானோடு பேசக்கூடியவர்கள் யார்? இந்த கேள்விகளும் இங்கு எழும்புகின்றன. பாகிஸ்தான் இதில் கடுமையான முயற்சிகளை எடுத்து இரு நாட்டை சார்ந்த பிரதிநிதிகளையும் பேச வைப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்கின்ற செய்தியைத்தான் நமக்கு அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. இதில் பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்பது ஒருபுறம் சொல்லக்கூடிய அதே வேளையில் ஈரானின் பிரதான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வருகின்றன. அதாவது அணு ஆயுத விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை
பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு கோரிக்கை ஈரானால் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றன. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவில் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், ஈரானுக்கு அமெரிக்கா நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது, பெரும் பொருள் சேதத்தை ஈரான் சந்தித்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சூழலில் ஈரான் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அல்லது தன்னுடைய நாட்டை அது தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அமெரிக்கா சொல்லக்கூடிய விடயங்களுக்கு அது இறங்கி வந்துதான் தீர வேண்டும். இப்பொழுது அதைத்தான் ஈரான் செய்திருக்கிறது. அமெரிக்காவும் இப்பொழுது இந்த சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது. எனவே அதற்கான முடிவு இன்று அல்லது நாளைக்குள் தெரிய வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வருகின்ற பொழுது அது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் என்று ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்பொழுது உள்ள சூழலில் போர் நிறுத்தம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை ட்ரம்ப் அவர்கள் உறுதி செய்திருக்கிறார். அப்படி என்றால் ஒரு அமைதியான நிலையை நோக்கி அல்லது மக்கள் இதுவரை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மாற்றத்திற்கான ஒரு களத்தை நோக்கி இந்த போர் நகர்ந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதிருக்கிறது. மக்களை பொறுத்தமட்டில் இந்த போர் முடிவுக்கு வந்தால்தான் எரிபொருள் சிக்கல்கள் இல்லாமல் ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்கான எரிபொருளை பெறக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான ஒரு களத்தை எடுக்க முடியும். மிகப்பெரிய இக்கட்டான ஒரு சூழலை ஒவ்வொரு நாடுகளும் இந்த போரை மையப்படுத்தி சந்தித்து கொண்டு இருக்கின்றன. எனவே இந்த போர் நிறுத்தம் என்பது ஒவ்வொரு நாட்டிற்கும் மகிழ்ச்சியான செய்தி என்பது மறுப்பதற்கு இல்லை. அதைத்தான் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்பதாக நாம் உணர முடிகின்றது. தற்பொழுது ஈரானை பொறுத்தமட்டில் அமெரிக்கா தெரிவித்திருக்கக்கூடிய பல அந்த கட்டுப்பாட்டுக்கு ஈரான் இசைவு தெரிவித்திருக்கிறதா அல்லது ஈரான் இதை ஒத்துக்கொண்டு அதற்கான களத்தில் பயணிப்பதற்கு தயாராகியிருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றன. ஈரானின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் இதை குறித்து குறிப்பிடுகின்ற பொழுது, அமெரிக்காவோடு நாங்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய களம் தொடர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இல்லை. அமெரிக்கா எங்கள் மீது தாக்குதலை நடத்தியிருந்தது, அதற்கு நாங்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். இப்பொழுது பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கான களத்தை எடுத்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நாங்களும் அதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். எனவே அணுசாய்ந்த விடயங்களை மையப்படுத்திய தகவலை தாண்டி இன்னும் பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்று ஈரான் இப்பொழுது செய்தியை சொல்லியிருக்கின்றது. அப்படியென்றால் இதுவரை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த போர் நிறுத்தம் நடைபெறுவதற்கான ஒரு களம் உருவாகிவிட்டது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. நன்றியுடன் இன்பா.